بسم الله الرحمن الرحيم பிஸ்மில்லாஹ் என்றால் என்ன? பஸ்மல் என்பதிலிருந்து எடுக்கப்பட்டதுதான் அல் பஸ்மலா. அல் பஸ்மல் என்றால், பஸ்மலா என்றால் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமை கூறுங்கள் என்று அர்த்தம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமை கூறுங்கள் அல்லது கூறுவார்கள் என்று அர்த்தம். பிஸ்மில்லாஹ் என்றால் நான் இந்த செயலை அல்லாஹுடைய பெயரை கொண்டு தொடங்குகிறேன். பிஸ்மில்லா என்றால் நான் இந்த செயலை அல்லாஹுடைய பெயரை கொண்டு தொடங்குகிறேன். இமாம் இப்னு ஜரீர் ரஹிமஹுல்லா தங்களுடைய தஃசீரில் பதிவு செய்கிறார்கள், ஏன் அல்லாஹ் என்ற பெயரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறார் என்றால், அல்லாஹுவை அழைக்கும் பொழுது அல்லாஹுடைய தூதர் ஒரு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தார்கள். அவனுடைய மகத்துவமிக்க குணங்களையும் சிஃபத்துகளையும் கொண்டு அல்லாஹுவை அழைக்கும்படி. அல்லாஹுடைய பெயர்களில் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான பெயர் அல்லாஹ். அதனால் இந்த பெயரை கொண்டு தொடங்குவதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விரும்புகிறான் என்று கூறினார்கள். பிஸ்மில்லாஹ் என்று கூறுவதுடைய சிறப்புகள் என்ன அமையும்? பிஸ்மில்லாஹ் என்று ஒரு அடியான் கூறும் பொழுது அவன் முதலாவதாக என்ன நினைக்கிறான்? அல்லாஹ்வை கொண்டு தொடங்குகிறேன் என்று அவனுடைய உள்ளத்தில் இருந்து வார்த்தை வந்தால் அவனுடைய உள்ளத்தில் எது ஏற்படுகிறது? இந்த செயலை அல்லாஹ்விற்காகவே நான் செய்கிறேன் என்ற நினைவு அவனுடைய உள்ளத்தில் வருகிறது. பிஸ்மில்லாஹ் என் ரப்புடைய பெயரை கொண்டு தொடங்குகிறேன் என்றால் என் ரப்புக்காகவே இந்த செயலை நான் செய்கிறேன் என்ற ஒரு தன்மை அதில் வெளிப்படுகிறது. இரண்டாவது, நான் செய்யக்கூடிய இந்த செயலில் அல்லாஹ் என்னோடு இருக்கிறான். நான் செய்யக்கூடிய இந்த செயலில் அல்லாஹ் என்னோடு இருக்கிறான் என்று நினைவு வருகிறது. மூன்றாவது, நான் செய்யக்கூடிய இந்த செயலை என் இறைவன் அங்கீகரிப்பான் என்று நினைவு வருகிறது. யாரும் பாவத்திற்கு பிஸ்மில்லா என்று கூறி செய்ய மாட்டோம். ஒரு பயம் வரும். நன்மையை செய்யும் பொழுது பிஸ்மில்லா என்று கூறுகிறோம் என்றால் இந்த செயலை என் இறைவன் அங்கீகரிப்பான் என்று நினைவோடுதான். இதுவெல்லாம் நமக்கு தெரியாது, மறைமுகமாக நம்முடைய உள்ளத்திலே தெரிந்திருக்கலாம். இந்த மூன்று அடிப்படைகளுக்காகத்தான் இந்த பிஸ்மில்லா என்ற பெயர் இந்த சொல் பயன்படுத்தப்படுகிறது. ஒன்று என்ன? அல்லாஹ்வுடைய முகத்தை நாடி இந்த செயலை செய்கிறேன். இரண்டாவது, அல்லாஹ்வுடைய பெயரை கூறும் பொழுது என் ரப்பு என்னோடு இருக்கிறான் இந்த செயலை செய்வதற்காக. மூன்றாவது, இந்த செயலை என் ரப்புல் ஆலமீன் ஆகிய அல்லாஹ் அங்கீகரிப்பான் என்ற நினைவோடு. பிஸ்மில்லாஹ் அர் ரஹ்மானிர் ரஹீம். யாராவது இது தர்ஜுமா செய்யுங்க பார்ப்போம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் தர்ஜுமா செய்யுங்க. அல்லாஹ்வின் திருப்பெயரை கொண்டு. இது முழுமையான தர்ஜுமா கிடையாது. இது தர்ஜுமா, இது குர்ஆனுடைய நேரடி தர்ஜுமாவும் இது கிடையாது. பிஸ்மில்லாஹ் அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு. அர் ரஹ்மான் அவன் யார்? அளவற்ற அருளாளன். அர் ரஹீம் நிகரற்ற அன்புடையோன். அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன். இது முழுமையான சென்டென்ஸா? இங்க துவங்குகிறேன் ஆரம்பிக்கிறேன் என்ற வார்த்தையெல்லாம் இங்க கிடையாது. இது முழுமையான சென்டென்ஸா? இது முழுமை இல்லாத ஒரு சென்டென்ஸாக எமக்கு தெரிகிறது. ஆனால் அரபி மொழியை படித்தவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த வாக்கியம் ஏன் இப்படி முழுமை இல்லாமல் அமைக்கப்பட்டிருக்கிறது என்று. என்ன கொஞ்சம் புரியறதுக்கு கஷ்டமா இருக்கும், நான் புரிய வைக்க முயற்சி செய்கிறேன். ஏன்னா இதுவெல்லாம் நஹ்வு சர்ஃபுடைய பாடங்களை தெளிவா படிச்சவங்களுக்கு மட்டும்தான் சட்டம் சொல்லும் பொழுது கொஞ்சம் புரிய வரும். அரபி மொழியில் ஒரு செயல் ஒரு சொல்லுக்கு பிறகுதான் ஜாருடைய எழுத்துக்கள் வரும். இது போன்ற எழுத்துக்கள் எல்லாம். ஆனால் இந்த இடத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகின்ற பிஸ்மில்லாஹ் என்ற வார்த்தையுடைய சட்டம் என்னவென்றால், ஜாருன் மஜ்ரூருன் முத்தஅல்லகும் பிஃஅலின் மஹ்தூஃபின் முத்தஅக்கிரின் முனாசிப். புரியுதா? இந்த சட்டம் தான் இங்கே நிகழ்ந்திருக்கிறது. என்ன? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முதலாவதாக ஜாருடைய எழுத்துக்களை, பா உடைய எழுத்துக்களை முதலாவதாக கொண்டு வந்து
ஃபஅலை அல்லாஹ் பின்னால் ஆக்குகிறான், செயலை அல்லாஹ் பின்னால் ஆக்குகிறான். ஆனால் இந்த செயல் மஹ்தூஃபாக இருக்கிறது, மறைக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு இந்த செயலை நான் செய்கிறேன். எப்படி வர வேண்டும்? அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு நான் எழுதுகிறேன், அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு நான் இதை துவங்குகிறேன், இந்த வாகனத்தை நான் ஆரம்பிக்கிறேன், இந்த வாகனத்தை ஆரம்பிக்கிறேன், நான் எழுதுகிறேன், நான் துவங்குகிறேன், நான் ஓதுகிறேன் என்ற வார்த்தை அங்கே இருக்கிறது, ஆனால் மறைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தை அரபி மொழியின் இலக்கணத்தின்படி மஹ்தூஃபுன், அது மறைக்கப்பட்டிருக்கிறது. முத்தஅக்கருன், முன்னால் வர வேண்டும். அது எப்படி முன்னால் வர வேண்டும்? இயற்கையாக நான் இந்த வாகனத்தை துவங்குகிறேன் அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு என்று முன்னால் வர வேண்டும். ஆனால் முன்னால் வர வேண்டிய வார்த்தை அரபு இலக்கணத்தின்படி பின்னால் வந்திருக்கிறது. ஆனால் பின்னால் வந்த வார்த்தையும் மறைக்கப்பட்டிருக்கிறது. புரியுதா? நான் இந்த செயலை துவங்குகிறேன் அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு என்பதுதான் வாக்கியம் அரபி மொழியின் இலக்கணத்தின்படி. இன்னொரு இலக்கணத்துடைய சட்டம் அங்கே வருகிறது. இந்த செயல் பின்னால் வருகிறது, மாற்றப்பட்டு நான் அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு என்பது முன்னால் வந்து நான் இதை செய்கிறேன் என்பது பின்னால் வருகிறது. ஆனால் பின்னால் வரக்கூடிய செயல் மறைக்கப்பட்டிருக்கிறது. இதைத்தான் ஜாருன் மஜ்ரூருன் முத்தஅல்லகும் பிஃஅலின் மஹ்தூஃபின் முத்தஅக்கிரின் முனாசிப் என்று சொல்லுவார்கள். இவ்வளவு புரிஞ்சா போதும். ஏன் அல்லாஹ் இங்கே இந்த செயலை நான் செய்கிறேன், நான் இதை துவங்குகிறேன், நான் ஓதுகிறேன் என்பதை அல்லாஹ் என்பதை ஏன் அல்லாஹ் மறைத்தான் என்றால், இந்த செயலை சொல்வதற்கு யாருக்கு தான் அல்லாஹ் உரிமையை கொடுக்கிறான்? யாருக்கு தான்? யார் இதை உச்சரிக்கிறார்களோ அவர்களுக்கு தான். நான் அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு நான் இதை ஓதுகிறேன் என்று அல்லாஹ் முடித்திருந்தால், இதை நீங்கள் வாகனத்தை பயன்படுத்தும் பொழுது சொல்லி இருக்க முடியுமா? சாப்பிடும் பொழுது சொல்லி இருக்க முடியுமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதனால் அந்த செயலை அல்லாஹ் மறைத்து பொதுவாக ஆக்குகிறான். ஏன் அல்லாஹ் பொதுவாக ஆக்குகிறான்? ஏன் இந்த செயலை முன்னால் அமைய வேண்டிய செயலை பின்னால் அல்லாஹ் கொண்டு வருகிறான் என்றால், முதலாவது காரணம் தவாது. தன்னை இந்த அடியான் பணிய வேண்டும். எப்படி? நான் செய்கிறேன் அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு என்று அல்லாஹ்வுடைய பெயருக்கு முன்னால் தன்னுடைய செயலை அவன் கொண்டு வரக்கூடாது. சுப்ஹானல்லாஹ். இதுவெல்லாம் அரபி மொழியை அறிந்தால்தான், அரபி மொழி ஏன் கற்றால் தான் குர்ஆன் புரியும் என்று ஏன் சொல்கிறார்கள் என்று இப்போது புரியும். இந்த செயலை முன்னால் கொண்டு வந்தால் மனிதன் என்ன எண்ணுவான்? நான் செய்கிறேன் அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு. அல்லாஹ் எப்படி விரும்புகிறான்? அல்லாஹ்வை முதலிலே முன்னிலைப்படுத்தி அதற்கு பிறகு நீ எதை விரும்புகிறாயோ அதை சொல்லிவிடு. ஏன் சொல்? அது உனக்குத்தான் தெரியும் எதை விரும்புகிறாய் அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு என்று. அதை நீ சொல், அப்போதுதான் நீ அறிவாய் என் ரப்பின் உதவி இல்லாமல் நான் இதை செய்ய முடியாது என்பதை. இரண்டாவது, அரபி மொழியின்படி ஒரு சொல்லுக்கு முன்னால் ஒரு செயல் வந்தால், ஒரு சொல்லுக்கு முன்னால் ஒரு செயல் வந்தால், இந்த செயல் இந்த சொல்லையே முழுமையாக சாரும். எப்படி? அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு இந்த செயலை நான் துவங்குகிறேன் என்றால், இந்த துவங்குகின்ற செயல் முழுவதுமாக எதைத்தான் சாரும்? அல்லாஹ்வைத்தான் சாரும். வேறு யாரையும் இது சாரவே முடியாது. இந்த தன்மையை அல்லாஹ் ஒவ்வொரு மனிதர்களுடைய உள்ளத்தில் இருந்தும் வெளியேற்ற வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். இந்த செயலை நான் யாருக்காகவும் செய்யவில்லை. உதாரணமாக, நான் இந்த புத்தகத்தை எழுதுகிறேன் அல்லாஹ்வுடைய பெயருக்கென்றால், அல்லாஹ்வுடைய பெயருக்கு முன்னால் நாம் எதை சொன்னோம்? நான் இந்த புத்தகத்தை எழுதுகிறேன் என்று. அதற்கு முன்னால் எமக்கு வேறு ஏதாவது நினைவு இருந்திருக்கலாம், வேறு ஏதாவது நியத் இருந்திருக்கலாம், வியாபாரத்திற்காக, வருமானத்திற்காக இதை நான் எழுதுகிறேன் என்று. எப்போது அல்லாஹ்வுடைய பெயருக்கு முக்கியத்துவம் கொடுத்து எம்முடைய செயலை பின்னால் கொண்டு வருகிறோமோ, இஸ்முக்கு முன்னால் ஃபஅலை கொண்டு வருகிறோமோ, அப்போது இந்த இஸ் முழுவதுமாக யாருக்கு செய்யப்படுகிறதோ அதையே சாரும். புரியுதா? மூன்றாவது, இந்த உலகத்திலே ஆரம்பிக்கப்படக்கூடிய எல்லா செயலுடைய தொடக்கமும் அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டுதான் தொடங்கப்பட வேண்டும் என்பதை அல்லாஹ் நிரூபணம் செய்வதற்காக இந்த
பிஸ்மில்லா என்ற வாசக அமைப்பை அல்லாஹ் இப்படி ஆக்குகிறான். இப்ப ஏன் மறைத்திருக்க அல்லாஹ் அங்க செய்யல? நான் இதை செய்கிறேன் என்பதை ஏன் மறைத்திருக்கிறான்? இந்த 3 காரணங்களுக்காக. இஸ்ம் என்றால் என்ன? இஸ்ம் என்றால் என்ன? பிஸ்மி. இஸ்ம் என்றால் அலாமா என்று அரபியிலே சொல்லுவார்கள். பொதுவாக அடையாளம், ஒரு அடையாளத்தை சொல்வதற்காக இஸ்ம் என்ற வார்த்தையை அரபிகள் பயன்படுத்துவார்கள். இப்போ பிஸ்மி அல்லாஹ். அல்லாஹ் என்றால் யார்? அல்லாஹ் என்றால் என்ன பெயர்? இந்த பெயரை ஏன் அல்லாஹ் தனக்கு தன்னுடைய பெயராக அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான்? அல்லாஹ் இஸ்முன் அலமுன் முஃப்ரத். இது ஒருமையாக்கப்பட்ட, அவனையே சாரக்கூடிய, ஒருவரையே சாரக்கூடிய பெயர், சொல் பெயர். அது இந்த பெயர் யாரை சுமந்திருக்கிறதோ அவர் ஒட்டுமொத்த அழகையும் ஒட்டுமொத்த முழுமையையும் ஒட்டுமொத்த அடக்கி ஆளக்கூடிய தன்மைகளுக்கும் சொந்தக்காரராக இருப்பார். அவன்தான் அல்லாஹ். இஸ்முன் அலமுன் முஃப்ரத் என்ற இந்த பெயர் அல்லாஹுவையே சாரும். ஏன்? அவனுக்கு தான் ஒட்டுமொத்த முழுமையும் ஒட்டுமொத்த அழகும் ஒட்டுமொத்த அடக்கி ஆளக்கூடிய குணங்களும் ஒன்று சேரும். அல்லாஹ் என்ற பெயரோடு உலூஹியத் என்ற தன்மை இணைந்திருக்கிறது. இலாஹ், இறைவன் என்ற பெயர் என்ற தன்மை அதோடு இணைந்திருக்கிறது. ஏன் இந்த தன்மை இணைகிறது என்றால், பெரும்பான்மையான அறிஞர்களுடைய கருத்தின்படி அல்லாஹ் என்ற பெயருக்கு பல விளக்கங்களை கொடுக்கலாம். பல விளக்கங்கள் அரபி மொழியில் இருக்கிறது. ஆனால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கருத்து, சஹாபாக்களுடைய கருத்து, இப்னு அப்பாஸ் போன்ற அறிஞர்களுடைய கருத்தெல்லாம் அல்லாஹ் என்ற பெயர் எடுக்கப்பட்ட சொல்லுடைய உண்மையான அர்த்தம் வணக்க வழிபாடுகளுக்கு தகுதி உள்ளவன். வணக்க வழிபாடுகளுக்கு தகுதி உள்ளவன். யாரை இந்த பூமியில் வணங்க முடியுமோ அந்த ஒட்டுமொத்த வணக்க வழிபாடுகளுக்கும் தகுதி உள்ளவனுக்கு தான் அல்லாஹ் என்று அழைக்கப்படும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பெயரைத்தான் அவனுடைய பெயராக அல்லாஹ் முதன்மைப்படுத்துகிறான், முன்னிலைப்படுத்துகிறான். குர்ஆனுடைய வசனம் எப்படி ஆரம்பிக்கிறது? முதலில் பிஸ்மில்லாஹி அர் ரஹ்மானிர் ரஹீம். அர் ரஹ்மானுர் ரஹீமுக்கு முன்னால் அல்லாஹ் என்ற பெயரை அல்லாஹ் கொண்டு வருகிறான். அடுத்து எப்படி அல்லாஹ் துவங்குகிறான்? அல்ஹம்து லில்லாஹ். அங்கேயும் அல்லாஹ் என்ற பெயரை தான் கொண்டு வருகிறான். தனக்கு பல பெயர்கள் இருக்கிறது என்பதை அல்லாஹ் அறிமுகப்படுத்தும் பொழுது கூட வலில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா, அல்லாஹ்விற்கு பல அழகிய பெயர்கள் உண்டு என்பதைத்தான் அல்லாஹ் கூறுகிறான். ரஹ்மானுக்கு அழகிய பெயர் உண்டு, ரஹீமுக்கு அழகிய பெயர் உண்டு என்று அல்லாஹ் சொல்லவில்லை. எல்லாம் என்ன சொல்கிறான்? அல்லாஹ்விற்கு பல அழகிய பெயர்கள் உண்டு என்பதைத்தான் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். அதனால் அல்லாஹ் தான் அல்லாஹ்வுடைய பெயர். மற்ற அனைத்தும் அவனுடைய பெயர்களும் தன்மைகளும் அவனுடைய செயல்களும் தான். அல்லாஹ் அல் கஃபூர், அல்லாஹ் அர் ரஹ்மான், அல்லாஹ் அர் ரஹீம். அர் ரஹீம் அல்லாஹ் கிடையாது. அர் ரஹீமை கொண்டு அல்லாஹ் அல்ல. அர் ரஹ்மானை கொண்டு அல்லாஹ் என்ற பெயர் அல்ல. அல்லாஹுவை கொண்டுதான் அர் ரஹ்மான், அல்லாஹுவை கொண்டுதான் அர் ரஹீம், அல்லாஹ்வை கொண்டுதான் அல் குத்தூஸ், அல்லாஹ்வை கொண்டுதான் அல் மலிக். குர்ஆனுடைய பல வசனங்கள் அதற்கு எமக்கு சாட்சியாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன லில்லாஹி 99 இஸ்மா. அல்லாஹ்விற்கு 99 பெயர்கள் உண்டு. என்ன சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர்? ரஹ்மானுக்கோ ரஹீமுக்கோ அல் மலிக்கிற்கோ 99 பெயர் என்று சொல்லவில்லை. என்ன சொன்னார்கள்? அல்லாஹுவிற்கு 99 பெயர்கள் உண்டு, 100க்கு 1 குறைவாக. யார் அதை மனனம் செய்கிறாரோ அவர் சொர்க்கம் செல்வார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். அல்லாஹ் கூறுகிறான், ஹுவல்லாஹ் அல்லதி லா இலாஹ இல்லாஹு ஆலிமுல் கைபி வஷ்ஷஹாதா ஹுவர் ரஹ்மானுர் ரஹீம். ஹுவல்லாஹ் அல்லதி லா இலாஹ இல்லாஹு அல் மலிக் அல் குத்தூஸ். அல்லாஹ் யார்? அவன்தான் அல் மலிக், அவன்தான் அல் குத்தூஸ், அவன்தான் அல் சலாம், அவன்தான் அல் முஃமின், அவன்தான் அல் முஹைமின், அவன்தான் அல் அசீஸ், அவன்தான் அல் ஜப்பார், அவன்தான் அல் முத்தகப்பிர். அடுத்து சொல்கிறான் அல்லாஹ், ஹுவல்லாஹ், அவன்தான் அல்லாஹ், அவன்தான் ஹாலிக், அவன்தான் பாரி, அவன்தான் முஸவ்விர், லஹுல் அஸ்மாஉல் ஹுஸ்னா. அப்படி என்றால் அல்லாஹ் என்ற பெயர்தான், அந்த பெயர்களுக்கு கீழ்தான் இந்த தன்மைகள் எல்லாம் ஒன்று சேரும்.